discuss about the rise of nationalism in Europe. Actually, this is the first chapter in history of 10th grade CBSE. So before going into the chapter, we have to discuss about two things. That is, one thing is about the situation of the European countries during the 16th century. அதாவது 16th centuryல அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருந்த யூரோப்பியன் சிச்சுவேஷன் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். And the next thing is that we are going to see about the definition of nationalism. That is, what is nationalism? So that is what first of all we are going to discuss now. Nationalismனா என்ன, தேசியம்னு சொல்லுவோம். தேசியம்னா என்ன, what is nationalism and what is nation அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ணுறோம். So, what was the situation of the European continent during 16th century? 16th century வரைக்கும் European continent situation என்னவா இருந்துச்சுன்னா, this European continent was consisting of mostly of the different empires. It was consisting of empires. Actually, nations did not existed during those period. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கான்டினென்ட்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யங்கள் மட்டும்தான் இருந்தது. Actually, the empires which were ruled by the emperors, ராஜா மகாராஜாக்களால் சக்கரவர்த்தியால் ஆளப்பட்ட ராஜ்யங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. தேசங்கள் எதுவுமே கிடையாது. It did not consist of any nations which are existing today. So, what is the difference between a nation and an empire? அதாவது ஒரு ராஜ்யத்துக்கும் தேசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். So first of all, let me explain you how the empires were in Europe during those period. And in the period, like empires, these empires, they consisted of the people who were speaking different languages, people who had different culture, and people who were belonging to different races. They were all consisted in a single empire. I think you were able to understand. ஒரே ஒரு ராஜ்யத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு வேறு கலாச்சாரத்தை கொண்டவங்க, வேறு வேறு இனக்குழுக்கள் ஒரே ராஜ்யத்துக்குள்ளேயே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ராஜ்யங்கள் அன்னைக்கு யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருந்தது. ஆக்சுவலி திஸ் யூரோப்பியன் கான்டினென்ட் வாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் kingdoms, different empires during those periods. So all these empires, each and every single empire, they consisted of the people who were speaking different languages, people who belong to different culture, people who were belonging to the different races. They all were living within a single empires, and which was ruled by the emperors. For example, if you take Prussia, Prussia was ruled by the German Empire, but it also consisted of the people who were speaking different languages. Prussia அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆண்டுகிட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெர்மனி பேசக்கூடிய ஒரு மாமன்னர் ஆண்டுகிட்டு இருந்தார். ஆனால் அதே ராஜ்யத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பேசுகிறவங்க மட்டும் இல்லை, அதே ராஜ்யத்துக்குள்ளே வேறு வேறு மொழி பேசுகிறவங்க எல்லாருமே அந்த ராஜ்யத்துக்குள்ளே அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ இதுதான் அன்னைக்கு யூரோப்பியன் கான்டினென்ட்டுடைய சிச்சுவேஷனாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்டினி அப்பாயின்மெண்ட் வாஸ் ரூல்டு பை இட்டாலியன் கிங்டம். இட் வாஸ் ரூல்டு பை த இட்டாலியன் எம்பரர். சர்டினி அப்பாயின்மெண்ட்ங்கிற ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் சக்கரவர்த்தி ஆண்டுகிட்டு இருந்தார். ஆனால் அதில் இருந்த மக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிட் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்பீக்கிங் இட்டாலி அலோன். இட் வாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்பீக்கிங் செவரல் லாங்குவேஜ். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி பேசுகிறவங்களும் இருந்தாங்க, வேற மொழி பேசுகிற மக்களும் அந்த ராஜ்யத்தில் இருந்தாங்க. ஸோ இதுதான் அன்னைக்கு யூரோப்பியன் கான்டினென்ட்டுடைய சிச்சுவேஷனாக இருந்தது. This was the situation of the European continent until the 16th century. Until the end of the 16th century, this was the situation of the European continent. No nations were existing during those periods. அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தேசமும் உருவாகலை. The nations which we see today, France, England, Belgium, such nations did not exist during those period. நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரெஞ்சு, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, இட்டாலி இந்த மாதிரி எந்த ஒரு தேசங்களுமே அந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். And the second point is we are going to discuss about nationalism. What is the meaning of nationalism? Actually, nationalism is nothing. It is an idea of bringing the people who speak common languages, who belong to the common race, who follow a common culture, who follow a common religion, who have a common history, bringing all these people under a single umbrella. ஒரே மொழி பேசுகிறவங்க, ஒரே
இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே கலாச்சாரத்தை கொண்டவங்க, ஒரே சரித்திரத்தை கொண்டவங்க எல்லாத்தையுமே ஒரே கொடைக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற ஐடியா தான் நேஷனலிசம். தேசியம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நேஷனலிசம். இந்த ஒரே குடை, சிங்கிள் அம்பரலா அப்படின்னு சொல்கிறோம்ல, திஸ் இஸ் த நேஷன். இதுதான் தேசம்னு சொல்றது. ஸோ nationalism is nothing. It is an idea of bringing all the people who are having speaking common languages, who are having common culture, who belong to the common race, who have common histories, bringing all these people under a single umbrella. And this idea was called as nationalism. And this single umbrella was called as the nation. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரே மொழி பேசுகிறவங்க, ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே கலாச்சாரத்தை கொண்டவங்க, ஒரே சரித்திரத்தை கொண்டவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொடைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நேஷனலிசம்னு சொன்னாங்க. அந்த ஒரே கொடை அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷன் ஆர் தேசம். I hope you people understood what is nationalism and what is nation and what was the situation of the European continent during the 16th century. I think you understood. So in today's session, I think this is more than enough. So in the next session, we can move into the things, how this nationalism rise in Europe. What was the necessity for the need of the nationalism? The எண்ணம் இப்படி வந்துச்சு, nationalism thought எதுக்கு வந்துச்சு? What was the reason for the creation of the nations? இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to discuss all these things in the next session. Thank you very much. Chapter 1, the rise of nationalism in Europe. Before entering into the chapter, we have to discuss about two things: the situation of Europe in 16th century and what is nationalism. Europe consisted of several empires, not nations like today. Empires were ruled by emperors. Each and every empire consisted of people speaking different languages, belonging to different races and having different cultures. Nationalism, it is an idea of bringing the people speaking common language, belonging to a common race and having common culture and history. Thank you.